ஹாய் மக்களே, இந்த சாட்டர்டே சண்டே எங்கள் அக்கா வீட்டுக்கு தான் போயிருந்தோம். எங்கள் அக்கா வீட்டிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ்குள்ளே தான் வேளாங்கண்ணி இருக்குது. சரி, வேளாங்கண்ணியை சுற்றி பார்க்கலான்னு மாமாவும் அக்கா பசங்களும் கிளம்புனாங்க. நானும் கூடவே போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா கோயில் செம்ம அழகாக இருந்துச்சு. பார்க்கவே செம்ம சூப்பராக இருந்துச்சு. கோயிலை பார்த்துட்டு அடுத்தது என்ன, பீச்சுக்கு தான். சரின்னு பீச்சில் போய் பார்த்தா அங்கே எல்லாருமே ஜாலியாக குளித்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. தூரத்தில் பார்த்தா ஏதோ படகு மாதிரி இருந்துச்சு. எனக்கு படகுல கப்பலெல்லாம் போகணும் ரொம்ப ஆசை. ஆனால் தண்ணியை பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். சரி, அந்த படகு எந்த சைட்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு நானும் சுற்றி முற்றி நோட்டம் விட்டுக்கிட்டே இருக்கேன். எந்த சைடுனே தெரில. அப்புறம் தூரத்துலேருந்து பார்த்தா வரிசையாக படகு போகிற மாதிரியே இருந்தது. பார்த்தா ஒரு ஆற்றுலேருந்து கடலுக்குள்ளே போகுது. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறதுக்காக போகிறாங்க பார்த்தீங்களா. அங்கே அலையோட சீற்றமும் அதிகமாக இருந்துச்சு. இருந்தாலும் தைரியமாக போகிறாங்க பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. நானும் நின்னும் எங்கள் அக்கா பசங்களும் நின்று அந்த படகை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தோம். எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்த்தா ரொம்ப தூரம் போனோன்னா காணா போயிடுது. எங்கிட்டு போகுதுன்னே தெரியலை. சரின்ட்டு நாங்களும் நடந்து எல்லா இடத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தால் தூரத்தில் ஒரு ஒட்டகம் நின்றுட்டு இருந்துச்சு. நான் ஒட்டகத்தை நேரில் பார்த்ததே இல்லை. அதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அந்த ஒட்டகத்தில் ட்ராவல்லாம் பண்ணாங்க. பார்க்க அழகாகவும் இருந்துச்சு. அந்த ஒட்டகத்தை பார்க்க பாவமாகவும் இருந்துச்சு. ஏன்னா அவ்வளோ சோகமாக அது நடந்து போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா அதோட இடம் இது இல்லைல்ல. சரி மக்களே, ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியலை. அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். என்னென்ன சாப்பிட்டோம், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் கண்டிப்பாக சொல்கிறேன். டு பி கண்டினியூ வேளாங்கண்ணி.